வணக்கம், நான் உங்களோட தோழி வித்யா. அவலினா சானிட்டரி நாப்கின் மார்க்கெட்ல இருக்கிற நாப்கின்க்கும் அவலினா சானிட்டரி நாப்கின்க்கும் என்ன வித்தியாசம், ஏன் நம்ம மார்க்கெட்ல இருக்கிற நாப்கினை தவிர்த்துட்டு அவலினா சானிட்டரி நாப்கினை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நான் உங்களுக்கு காட்டுறேங்க. மேக்ஸிமம் மார்க்கெட்ல இருக்கிற நாப்கின் எல்லாத்துலேயுமே பிளாஸ்டிக், கெமிக்கல், ப்ளீச்சு, ரொம்ப முக்கியமா சென்ட் எல்லாமே மகளிருக்கு ஆகாத பொருளை வச்சுதான் நாப்கினை தயாரிச்சிருக்காங்க. பட் அவலினா சானிட்டரி நாப்கின்ல இது எதுவுமே கிடையாதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சர்ஜிக்கல் காட்டன், அது மட்டும் இல்லாமல் ஏர்லைட் பேப்பரை வச்சு தான் இந்த நாப்கினை வந்து கம்ப்ளீட்டாக மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அதனால காத்தோட்ட வசதி ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த இச்சிங்கு, ரேஷஸ், ரெட்னஸ் அப்படின்ற பிரச்சனைக்கு டெஃபினட்டாக வரவே வராதுங்க. மார்க்கெட்டில் இருக்கிற நாப்கினுக்கும் நமக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசமே இந்த ஆனியோன் அப்படின்ற இந்த டெக்னாலஜி தாங்க. இந்த டெக்னாலஜி மாதவிடாயின் போது வரக்கூடிய பீரியட் பிளட்ல இருக்க பாக்டீரியாவை அழிக்கக்கூடிய சக்தி இந்த டெக்னாலஜிக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அது நம்ம உடம்புல உருவாகக்கூடிய இந்த பாடி ஹீட்டை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கும் இந்த கிரஃபைன் அப்படின்றது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த அவலினா சானிட்டரி நாப்கின்க்கும் மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நான் வந்து இந்த டெஸ்ட் மூலிமா நான் காட்டுறேங்க. இதோடைய லீக்கேஜ் கார்ட் ப்ரொடெக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸஸ் லீக்கேஜ், ஹெவி ஃப்ளோ பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு எல்லாமே ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். காரணம் என்னன்னா இதோட அந்த லீக்கேஜ் கார்ட் ப்ரொடெக்ஷன் தான். இப்போ 50 ml தண்ணி ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டேன், அவலினா சானிட்டரி நாப்கின்ல ஊற்றிக்கிட்டேன். இப்போ அதே 50 ml தண்ணி எடுத்து மார்க்கெட்டில் இருக்கிற இந்த சானிட்டரி நாப்கின்ல நான் என்ன பண்ணேன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஊற்றிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஆகும்போது நமக்கு வந்து லீக்கேஜ் ஆகுமோ, எக்ஸஸ் லீக்கேஜ் ஆகுமோ அப்படின்ற பயம் அப்படின்றது நமக்கு சுத்தமாக தேவையே கிடையாது. இப்போ நான் இதை வந்து எடுத்து நான் பிழிஞ்சு காட்டுறேன். இதோட அப்சர்ப்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் மார்க்கெட்டில் இருக்க நாப்கினோட சுச்சுவேஷன். இதே இதை நான் வந்து நம்ம அவலினா சானிட்டரி நாப்கின் எடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு சொட்டு தண்ணி கூட வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து வராது. இதுதான் இதோட லீக்கேஜ் கார்ட் ப்ரொடெக்ஷன். அது மட்டும் இல்லாமல் ரேஷஸ்ஸு, இந்த ரெட்னஸ்ஸு, இச்சிங்கு, இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் ஆகாமல் இருக்குது அப்படின்றதுனால பிசிஓஸோ, பிசிஓடியோ, ஹெவி ஃப்ளோ பீரியட்ஸ் இருக்கவங்க, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க, இல்லை கர்ப்பப்பை ரிலேட்டடாக இருக்க பிரச்சனைகள் இருக்கிறவங்க தாராளமாக இதை யூஸ் பண்ணணும். ஏன்னா அவங்க எடுக்கிற மெடிக்கேஷன், அவங்க எடுக்கிற ஃபுட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இருக்கிற எந்த பொருளுமே யூஸ் பண்ணக்கூடாது. அப்படின்னு இருக்கும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல், பிளாஸ்டிக்னால மட்டுமே இருக்கிற நாப்கினை யூஸ் பண்ணும்போது மேற்கொண்டு அந்த பிரச்சனையை நம்ம சிவியராக தான் ஆக்குறமே தவிர அது வந்து நம்மளுக்கு சொல்யூஷன் அப்படின்றதே கிடைக்காது. ஸோ இந்த நாப்கினை பிளாஸ்டிக்கு அதெல்லாம் இருக்கிறதுனால இதை மண்ணுக்குள்ளே போட்டால் மகுமா அப்படின்னா மக்காது. ஆனால் இந்த அவலினா நாப்கினை மண்ணுக்குள்ளே போட்டிங்கன்னா இது மக்கக்கூடிய தன்மை இருக்கு. ஸோ மண்ணுக்கே நல்லது அப்படின்னா பொண்ணுக்கு நல்லதானுங்க. BIS, ISI அண்ட் FDA சர்டிஃபைட் நாப்கின் தான் அவலினா சானிட்டரி நாப்கின். லேப் டெஸ்ட் பண்ணி வரக்கூடிய சர்டிஃபிகேஷன் தான் BIS, ISI அப்படின்ற சர்டிஃபிகேட். நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸாக இன்னைக்கு நம்ம கொண்டு போய், நான் மட்டும் இல்லை என் கூட சேர்ந்து பல நூறு மகளிர் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற மகளிருக்கும் என்ன தேவையோ, ஒரு ஆடம்பரம் பொருள் எந்த அளவுக்கு தேவையோ அதை விட 2 மடங்கு ஜாஸ்தியா அத்தியாவசியமா இருக்கிற நல்ல சானிட்டரி நாப்கின் தேவைப்படும். ஸோ இந்த சானிட்டரி நாப்கினை பயன்படுத்தி பாருங்க. டெஃபினட்டா ஒன்ஸ் நீங்க யூஸ் பண்ணீங்கனாலே இதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கு அப்படின்றத நீங்களே புரிஞ்சுப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச்.